வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கைய நாம ஏதோ ஒரு பயத்தோடையோ, இல்ல பதட்டத்தோடையோ நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா, வாழ்க்கைன்னா என்ன? கடவுளோட கணக்கு என்ன? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்காமயே நம்ம வாழ்க்கைய நடத்திட்டு இருக்கோம். நான் இப்ப சொல்லப்போற கதையின் மூலமா, நமக்கு கிடைச்ச 3 ரகசியங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கதைய கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை மேல உங்களுக்கு இருக்கிற பார்வையே மாறிடும். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த 3 ரகசியம் என்னன்னு தெரிய வரும். வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் காஷ்யப பி. ராம்குமார். உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். ஒருமுறை யமதர்மன் ஒரு யமதூதனை பூமிக்கு அனுப்பி, இப்ப ஒரு குழந்தை பொறந்திருக்கு. அந்த குழந்தையுடைய அம்மாவுக்கு கொஞ்ச நேரத்துல ஆயுள் முடியப் போகுது. அந்த அம்மாவோட உயிரை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பூமிக்கு அனுப்புறார். அந்த யமதூதனும் பூமிக்கு போனான். பூமிக்கு போய் அந்த குழந்தைய பார்த்தான். அப்பதான் தெரிய வருது, அந்த குழந்தையோட அப்பாவும் இப்பதான் ரீசெண்டா இறந்திருக்காருன்னு. அவனுக்கு ஒரே கவலையா போயிடுச்சு. யமதூதனா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஈரம் இருந்தது. அப்பாவும் இல்ல, அம்மாவையும் நம்ம கூட்டிட்டு போயிட்டா இந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட உயிரை பறிக்காமயே திரும்பி போயிட்டான். இத கேள்விப்பட்ட யமதர்மராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. அந்த யமதூதனை பார்த்து, உனக்கு சிவலோக ரகசியம் தெரியல, கடவுளோட ஆட்சி எப்படி நடக்குதுன்னு உனக்கு புரியல, அதனால உனக்கு புரியற வரைக்கும் நீ பூலோகத்திலேயே போய் இருன்னு சொல்லி சாபம் கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. பூமியில ஒரு பார்க்ல அந்த யமதூதன் கருப்பா கிடக்கிறார் கீழ. இத பார்த்த ஒரு தையல்காரர் அந்த யமதூதனை காப்பாத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். தன்னோட மனைவி கிட்ட, இவரு நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காரு, இவருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த அம்மா கோபப்படுறாங்க. தையல்காரனை திட்டுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த அம்மாவோட மனசு மாறி வெளியில வந்து, வாங்க 2 பேரும் சாப்பிடலாம், நான் சாப்பாடு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த யமதூதன் சிரிக்கிறான். அப்படி அவன் சிரிக்கும்போது அவனுடைய கருப்பா இருந்த உருவம் கொஞ்சமா பொன்னிறமா மாறுது. இதுதாங்க முதல் ரகசியம். அப்படியே ஒரு 10 வருஷம் ஓடி போயிடுது. இந்த யமதூதனும் அந்த தையல்காரன் கிட்டயே வேலை செய்யறான். ஒரு பணக்கார பெண்மணி வந்து 2 குழந்தைங்களை கூட்டிட்டு இந்த தையல்காரன் கடைக்கு வராங்க. வந்து 2 குழந்தைங்களுக்கும் ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய காட்டி, இந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த குழந்தைய பார்த்து இந்த யமதூதன் சிரிக்கிறான். அப்போ இன்னும் கொஞ்சம் அவனுடைய உடம்பு பொன்னிறமா மாறுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த யமதூதன் எந்த குழந்தைய பாவம்னு விட்டு குழந்தையோட அம்மாவ பறிக்காம திரும்பி வந்தானோ அந்த குழந்தை தான் அது. இதுதாங்க 2வது ரகசியம். இன்னும் ஒரு 10 வருஷம் ஓடி போச்சு. இப்போ அந்த யமதூதனே தானா துணிகள தைக்கிறதுக்கு ரெடியா இருந்தான். தானே துணிகள தச்சுட்டு இருந்தான். ஒரு பணக்காரர் கார்ல வந்து இறங்குனாரு. ஒரு 10 மீட்டர் துணிய குடுத்துட்டு, 20 வருஷத்துக்கு கிழியாம இருக்கிற மாரி ஒரு சஃபாரி சூட் எனக்கு தச்சு குடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. ஆனா 2 நாள் ஆகியும் அந்த யமதூதன் அந்த துணிகள தைக்கவே இல்ல. அந்த தையல்காரர் பதறி போயிட்டாரு. ஏம்பா 2 நாள்ல அந்த பணக்காரருக்கு நம்ம வந்து துணி குடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். நீ இன்னும் தைக்கவே ஆரம்பிக்கலையே! சீக்கிரமா தேய்ப்பா அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த யமதூதன் வந்து அந்த துணிகள ஒரு தலையணையும், ஒரு பெட் கவராவும் தைக்கிறான். இந்த தையல்காரனுக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அந்த பணக்காரர் வந்துருவாரு. இவன் துணிகள தைக்காம தலையணையும், பெட் கவரும் தைச்சு வச்சிருக்கானே, அவருக்கு என்ன நம்ம பதில் சொல்றது? அப்படின்னு சொல்லி ஒரே பதட்டமா இருந்தாரு. ஒரு 10 நிமிஷத்துல அந்த பணக்காரரோட டிரைவர் வந்தாரு. வந்து இந்த தையல்காரங்கிட்ட, ஐயா அந்த துணிகள தைக்காதீங்க, எங்க முதலாளி இறந்துட்டாரு. அதனால அவர் பிணத்த வைக்கிறதுக்கு ஒரு தலையணையும், ஒரு பெட் கவரும் வேணும். அத மட்டும் தச்சு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே இந்த யமதூதன் சிரிச்சான். தன்னுடைய உடம்பு ஃபுல்லா பொன்னிறமா மாற ஆரம்பிச்சிருச்சு. இத பார்த்த உடனே அந்த தையல்காரன் அந்த யமதூதன் கிட்ட கேட்டான், யாருப்பா நீ?
ஒவ்வொரு முறையும் நீ சிரிக்கும் போதும் உன்னுடைய உடம்பு பொன்னிறமா மாறிட்டு இருக்கு. நீ எங்கிருந்து வர அப்படின்னு கேட்டா, நான் யமதூதன். நான் ஒரு உயிரை யமதர்மராஜா பறிக்க சொன்னாரு. நான் பாவப்பட்டு பறிக்காம திருப்பி போனதுனால எனக்கு சாபம் கொடுத்து இங்க அமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தையல்காரருக்கு நன்றி சொல்லிட்டு திருப்பி யமலோகத்துக்கே அந்த யமதூதன் போயிட்டான். இதுதாங்க 3வது ரகசியம். இந்த கதையில நம்ம 3 ரகசியங்களை தெரிஞ்சுக்க போறோம். அந்த ரகசியங்கள் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். முதல் ரகசியம் என்னன்னா, அந்த தையல்காரரோட மனைவி முதல்ல கோபப்பட்டாங்க. அப்ப அந்த யமதூதனுக்கு அந்த அம்மாவோட முகத்துல மூதேவி தான் தெரிஞ்சாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க கோபம் தணிஞ்சு சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிடும்போது, அந்த பெண்மணியோட முகத்துல அந்த யமதூதன் மகாலட்சுமிய பார்த்தான். அதனாலதான் சிரிச்சான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம முகத்திலையும் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையா அமையும். நல்லது நினைச்சா நமக்கு நல்லது நடக்கும். தீயதை நினைச்சா நமக்கு கெட்டதுதான் நடக்கும். நம்ம வாழ்க்கைய நம்ம தான் தீர்மானிக்கும். இதுதான் முதல் ரகசியம். 2வது ரகசியம் என்னன்னா, அந்த யமதூதன் அந்த குழந்தையோட அம்மாவை பாவப்பட்டு உயிரை பறிக்காம திரும்பி வந்தான். ஆனா கடவுள் ஒரு உயிரை பறிக்கிறான்னா அதற்குண்டான மாற்று வழியை ஏற்பாடு பண்ணாம கடவுள் ஒருத்தர் உயிரை பறிக்க மாட்டான். நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலைன்னா கடவுள் நமக்கு அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதாங்க 2வது ரகசியம். கடைசியா 3வது ரகசியம் என்னன்னா, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. என்னைக்கோ நம்ம பையன் காலேஜ் படிக்கணும்னு சொல்லி அவன் பிறக்கும் போதே அதை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிடணும். என்னைக்கோ நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி அந்த குழந்தை பிறக்கும் போதே அதை பத்தி நம்ம திட்டமிட்டு கவலைப்பட ஆரம்பிச்சோம். ஆனா நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இதுதாங்க கடவுளோட படைப்பு. என்னைக்கோ நடக்க போற விஷயத்தை பத்தி கவலைப்பட்டு இன்னைக்கு நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கைய மறந்துடுறோம். அதுல அந்த வாழ்க்கையில துக்கம் மட்டுமே நம்ம பட்டுட்டு இருக்கோம். நண்பர்களே, முதல் ரகசியம் உங்கள் எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கை. 2வது ரகசியம் உங்களுக்கு உண்டான ஒரு வழிய கடவுள் எப்பயுமே வச்சிருப்பார். 3வது ரகசியம் நாளைக்கு அப்படின்னு கவலைப்படாம இன்னைக்கு வாழ்க்கைய வாழுங்க. இந்த 3 விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.